Hello students, last வீடியோவில் நம்ம வந்து ரிஸ்க் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் ஸ்ட்ரென்தன்ட். எப்போ வந்து இந்த ட்ரேடிங் மூலிமா வந்து சில கம்யூனிட்டிஸ் வந்து உருவாச்சு. கம்யூனிட்டிஸ் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இணைகின்ற ஒரு நிறைய பர்சன்ஸ், ஓகேவா, அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் என்ன, ஒரு வணிகத்துக்காக ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து இணைகின்ற குழுக்கள். இவங்கெல்லாம் வந்து எப்போ ஸ்ட்ரென்தன் ஆனாங்க, இந்த மாதிரி குழுக்கள் எல்லாம் வந்து எப்போ அக்செப்ட் பண்ணப்பட்டது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் டாமினேட்டட் ட்ரேடு. ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரியில் பல இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் டாமினேட்டட் ட்ரேடிங்கை வந்து அவங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறவங்களாக இருந்தாங்க. ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சேட்டுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள். அந்த மாதிரி வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குழுவை வந்து அவங்க சேர்த்துக்குவாங்க. ஸோ பஞ்சாபி அண்ட் முல்தானி மர்ச்சன்ட்ஸ் ஹேண்டில்டு பிஸ்னஸ் இன் த நார்த்தன் ரீஜியன். ஓகே, பஞ்சாபி அண்ட் முல்தானி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் வந்து எங்கே வந்து அவங்க ஃபெமிலியராக இருந்தாங்க, அவங்க வந்து நார்த்தன் ரீஜியன், அதாவது வடக்கு பகுதியில் அவங்க வந்து அவங்களுடைய கம்யூனிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரேடிங்கில் வந்து டாமினேட் பண்ணுறவங்களா இருந்தாங்க. வைல் த பட்ஸ் மேனேஜ் த ட்ரேட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத்தில் யார் வந்து எந்த கம்யூனிட்டி வந்து ட்ரேடிங்கில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாங்க அப்படின்னா, பட் அப்படின்ற ஒரு குரூப் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாங்க. அண்ட் ட்ரேட் இன் த அண்ட் ராஜஸ்தான், குஜராத் மட்டும் கிடையாது, ஈவன் ராஜஸ்தான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பட் அப்படின்ற செட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாங்க. இன் வெஸ்டர்ன் இந்தியா தீஸ் குரூப்ஸ் வேர் கால்ட் மகாஜன். ஸோ வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேற்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள், இந்த செட் ஆஃப் பீப்புளை எல்லாம் வந்து எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா மகாஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டாங்க. சாட் இஸ் வேர் இம்பார்ட்டன்ட் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் தி சவுத்துன்னா நம்ம தென் பகுதியில், ஓகேவா. ஸோ அந்த தென் பகுதியில் வந்து இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ட்ரேடர்ஸ் யாருன்னா சாட் அப்படின்ற நேம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு. இன் அர்பன் சென்டர்ஸ் சச் அஸ் அகமதாபாத் த மகாஜன் கம்யூனிட்டி கலெக்டிவ்லி ரெப்ரசன்டட் பை தர் சீஃப் கால்ட் நாகர் சேத். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் பார்த்திங்கன்னா அர்பன் சென்டர்ஸ்னால் என்ன, நகர்பகுதிகள். ஸோ அந்த நகர்பகுதிகளில் வந்து அகமதாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாஜன் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருந்தாங்க. யார் அதுக்கு சீஃபாக இருந்தாங்க, அவங்களுக்கு இருந்த சீஃப் தலைமை வந்து யாருன்னா நாகர் சேத் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு தலைமை வகிக்கிறவங்களா இருந்தாங்க. Okay, then other urban groups included professional classes such as Hakim and Vaid, Wakil, Pandit or Mullah, painters, musicians, calligraphers, etc. இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மளிகை கடைனா அதுக்கு ஒரு வணிகர் சங்கம் இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு சங்கம் அதுக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களில் வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து கிரியேட் பண்ணி அந்த கம்யூனிட்டிஸ் வந்து அந்த பிஸ்னஸ்க்கு ஸ்ட்ரென்தன் பண்ணவங்களா இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஷனல் கிளாஸஸ்னால் என்ன, ப்ரொஃபஷனல் கிளாஸஸ்னால் இப்போ வந்து இப்போ டீச்சராக இருக்கலாம், இல்லை வந்து டாக்டராக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல், ஓகேவா. ஸோ இது பிஸ்னஸில் வந்து வராது. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அண்ட் வைத் அப்படின்னா ஃபிசிஷியன்னா டாக்டர், வக்கீல்னா லாயர், நமக்கே தெரியும், பண்டித் அப்படின்னா டீச்சர், ஓகேவா. ஸோ பெயிண்டர்ஸ், மியூசிஷியன்ஸ், காலிகிராஃபர்ஸ், ஸோ இவங்களுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில கம்யூனிட்டிஸ் வந்து இருந்தது. இதுதான் வந்து இதன் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்ட் கார்பரேஷன்ஸ் என்ன, மெர்ச்சன்ட்னா என்ன, வியாபாரம். ஸோ வியாபாரத்துக்கான ஒரு கார்பரேஷன்ஸ் எல்லாம் அதுக்குன்னு தனியாக வந்து உருவாக்கப்பட்டது. த மெர்ச்சன்ட் community also derived power and prestige from guilds which were autonomous corporations formed to protect the interest of the traders. இப்போ வியாபாரிகளுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி,
இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் வியாபாரிகளுக்கு மட்டும், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை அரிசி பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வந்து காய்கறி பிஸ்னஸாக இருக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பவர், ஓகேவா, அவங்களுக்குன்னு பவர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வந்து ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வந்து அவங்க கொண்டு வரணும்னு நினச்சாங்க அவங்க குரூப்புக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, விச் வேர் அட்டானமஸ் கார்பரேஷன்ஸ் ஃபார்ம்டு டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ். ஒரு அட்டானமஸ் கார்பரேஷன்ஸ், அட்டானமஸ்னா தன்னிச்சையாக செயல்படக்கூடிய கார்பரேஷன்ஸ். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தலைமையை வந்து அவங்களே வந்து நியமிச்சுக்கிட்டாங்க, தானாகவே நியமிச்சுக்கிட்டு. எதுக்காக அப்படின்னா ட்ரேடர்ஸ் அவங்களுடைய நலனை வந்து பாதுகாப்பதற்காக தான் இந்த மெர்ச்சன்ட் கம்யூனிட்டி வந்து உருவாக்கப்பட்டுச்சு. தீஸ் கார்பரேஷன்ஸ் ஆர்கனைஸ்ட் ஆன் ஃபார்மல் பேசிஸ் framed their own rules of membership and professional code of conduct which even kings were supposed to accept and respect. ஸோ இந்த கார்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்மலாக வந்து உருவான ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஃபார்முலா வந்து எப்படி ஃபார்முலா அப்படின்னா என்னென்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட்னா எந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து அவங்க ரெகுலராக வந்து அவங்க செய்யணும், அதுதான் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்கூலுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டேனா நம்ம ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுட்டு போவோம். இப்போ மற்ற நாட்கள்லாம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுப்போம். ஸ்போர்ட்ஸ் டேனா நம்ம ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு போவோம். ஸோ அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும், அவங்கன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த டைமுக்கு தான் வரணும், இந்த ஒவ்வொரு பீரியடுக்கும் இந்த டைம் கேப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறது தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வச்சுப்பாங்க. எவ்வளோ ஹானஸ்டியாக எவ்வளோ இன்டெகிரிட்டியாக இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் கோட் ஆஃப் கான்டாக்ட். ஸோ இப்படி உருவாக்கப்பட்ட அந்த கார்பரேஷன்ஸை யாரு கூட அக்செப்ட் பண்ணுறாங்க, அந்த காலத்தில் இருந்த கிங்ஸ் கூட வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த கம்யூனிட்டியை வந்து கிங்ஸும் அக்செப்ட் பண்ணாங்க. அதே போல் அதை வந்து மதிக்கவும் செஞ்சாங்க. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டாக்ஸஸ் வேர் ஆல்சோ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு கண்ட்ரிக்கு வந்து ரெவென்யூ வரணும், இன்கம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, வரி கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே போல் தான் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது வணிகத்தின் மூலமாகவும் தொழிற்சாலைகள் மூலமாகவும் கிடைக்கக்கூடிய, இண்டஸ்ட்ரி மூலமாக கிடைக்கக்கூடிய வரிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து கண்ட்ரிக்கு வந்து ஒரு மேஜர் இன்கமாக வந்து இருந்துச்சு. ட்ரேடர்ஸ் ஹேட் டு பே ஆக்ட்ரைட் டியூட்டிஸ். ஆக்ட்ரைட் டியூட்டிஸ்னால் என்ன, அதாவது இப்போ வந்து லோக்கல், இப்போ ஒரு ஸ்டேட்லேயே இருந்துக்கிட்டு இல்லை ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்டேட்லேயே இருக்கிறோம், அந்த ஸ்டேட்லேருந்து ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு நகரத்துக்கு போய் நம்ம பொருட்களை விற்க போகிறோம் அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்காக நம்ம என்ன பே பண்ணணும், ஒரு டேக்ஸ், ஒரு டியூட்டி பே பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஆக்ட்ரைட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, நம்ம உற்பத்தி பண்ண பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் நம்ம வந்து நம்ம ஸ்டேட்லேயே இன்னொரு இடத்துல, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, சென்னைக்கு வந்து பொருட்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்னும் பொழுது அப்போ அந்த சென்னைக்குள்ளே நுழையிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும், அந்த பொருளை விற்பதற்கான ஒரு டேக்ஸை வந்து கட்டணும். அதுக்கு தான் ஆக்ட்ரைட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த ஆக்ட்ரைட் டியூட்டிஸ் வேர் லெவிட் ஆன் மோஸ்ட் ஆஃப் த இம்போர்ட்டட் ஆர்டிகல்ஸ் அட் வேரியிங் ரேட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் வந்து ஆக்ட்ரைட் டியூட்டிஸ் வந்து ட்ரேடர்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் மோஸ்ட் ஆஃப் த இம்போர்ட்டட் ஆர்டிகல்ஸ் ஆர் வேரியிங் ரேட். சப்போஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், இறக்குமதி பண்ணி அந்த பொருளை நம்ம கொண்டு வரோன்னா அதுக்கான டேக்ஸ் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, தே வேர் பெய்டு எய்தர் இன் கேஷ் ஆர் இன் கைண்ட். அவங்க வந்து என்ன பண்ணோம், ஒன்று கேஷாக ஒன்று பே பண்ணலாம், இல்லை வந்து வேறு சில விதத்துலேயும் வந்து அவங்க என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணலாம். கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வேரிட் அக்கார்டிங் டு தி கமாடிட்டிஸ். ஒவ்வொரு கமாடிட்டிஸும் ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ லோக்கல் ப்ராடக்ட்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்கும், இல்லை நீ இம்போர்ட் பண்ணி அதை கொண்டு வரீன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் ரேட் இருக்கும். ஓகே, டேரிஃப்ஸ் வேரிட் ஃப்ரம் ப்ரொவின்ஸ் டு ப்ரொவின்ஸ். அதாவது ஒவ்வொரு பிளேஸ் டு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் டேரிஃப் வந்து டேபிள் வந்து சேஞ்ச் ஆகும். த ஃபெர்ரி டேக்ஸ் வாஸ் அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஜெனரேஷன். ஃபெர்ரி டேக்ஸ் அப்படின்றது
வந்து என்னது படகு வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு இன்கம் ஜென்ரேஷன், ஒரு கண்ட்ரிக்கு வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. It had to be paid for passengers, goods, cattle and carts. ஸோ இது எதுக்காக பே பண்ணப்படுது அப்படின்னா பேசஞ்சர்ஸோ இல்லை வந்து அதில் கொண்டு வரப்படக்கூடிய குட்ஸோ இல்லை வந்து கால்நடைகள் இருக்குல்ல கார்ட்ஸ், ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணுறது தான் அந்த ஃபெரி டேக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஃபெரி டேக்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ரைட் டு ரிசீவ் த லேபர் டேக்ஸ் வாஸ் யூஸ்வலி ட்ரான்ஸ்ஃபர் டு லோக்கல் பாடிஸ். நார்மலாக நம்ம லேபர் நம்ம வந்து சேலரி வாங்குகிறோம், அதுக்கான டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேக்ஸை வந்து நம்ம பே பண்ணுவோம். அது வந்து லோக்கல் பாடிஸ், அதாவது லோக்கல் கார்பரேஷனுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? த கில்ட் சீஃப் டெல்ட் டைரக்ட்லி வித் அ லிங்க் directly with the king or tax collectors and settled the market toll on behalf of its fellow merchants at a fixed sum of money. இப்போது நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து ஒரு கில்டு, ஒரு குரூப்பு, கில்டுனா என்னது குரூப். ஸோ இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்புக்கு வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க. அந்த ஹெட் தான் வந்து யாரோட டைரக்டாக டீல் பண்ணுவாங்க, கிங்கோடையோ இல்லை வந்து அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா ஆஃபீஸர்ஸு, அவங்களோடையோ அவங்க வந்து லிங்க் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டோலில் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுற அந்த வரி அமௌண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக கொண்டு போய் கிங்கு கிட்ட கொடுக்கறதோ இல்லை டேக்ஸ் கலெக்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. த கில்ட் மெர்ச்சன்ட்ஸ் also acted as custodians of religious interest. religious interest ஆன மத சம்பந்தமான அது ரிலேட்டடாக கூட பார்த்தீங்கன்னா இந்த வியாபார சங்கங்கள், இந்த வியாபார குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அவங்க அங்கே வைக்கிறாங்க. தே undertook the task of building temples and made donations by levying a corporate tax on their members. அங்கே என்ன பண்ணுறாங்க, கோயில்களை கட்டுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதை பராமரிக்கிறதுக்கோ, ஸோ இந்த இல்லை அந்த கோயில்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்கோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க எடுத்து செய்யும் பொழுது அதற்கான டேக்ஸ் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றதையும் வந்து அவங்களுக்கு மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படுது. த கமர்ஷியல் ஆக்டிவிட்டி thus enabled big merchants to gain power in the society. ஸோ இதை நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன அர்த்தம், நம்ம அதாவது பணமாக நமக்கு வரக்கூடிய, வியாபாரம் செஞ்சு பணமாக வரக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, எந்த செயல்பாடுமே வந்து எந்த பிஸ்னஸுமே வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டி தான். அது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டியில் வந்து பெரிய பெரிய வியாபாரிகளை வந்து நிறைய அவங்களுக்கான ஒரு நிறைய சக்தியை வந்து அவங்களுக்கான ஒரு நிறைய ஒரு ப்ரெஸ்டீஜியஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக வந்து இந்த வியாபாரங்கள், இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெர்ச்சன்ட் கார்பரேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம், ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் ஸ்ட்ரென்தன்ட் அப்படின்றத பார்த்தோம். அதாவது எந்தெந்த பகுதியில் வந்து யாரெல்லாம் வந்து ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ், எந்த ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க, யாரெல்லாம் வந்து அதை வந்து தலைமை வகிச்சாங்க அப்படின்றத பற்றி நாம் பார்த்தோம். ஒவ்வொரு செட் ஆஃப் குரூப்புக்கும் வந்து தலைமை வகிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து மெர்ச்சன்ட் கார்பரேஷன்ஸ் பற்றியும் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேஜர் ட்ரேட் சென்டர்ஸ். ஓகே, அந்த காலத்தில் என்னென்ன ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்களாக இருந்தது அப்படின்னா, தேர் வேர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டவுன்ஸ், போர்ட் டவுன்ஸ், மேனுஃபேக்சரிங் டவுன்ஸ், மெர்கன்டைல் டவுன்ஸ் அண்ட் சாக்ரட் சென்டர்ஸ் அண்ட் பில்கிரிமேஜ் டவுன்ஸ். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இப்போ ட்ரேட் சென்டர்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளை தான் நம்ம வந்து ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து என்ன இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். ஓகேவா, இல்லை வந்து போர்ட் டவுன்ஸ்னால் என்ன, துறைமுகங்கள், கடல் வழியாக வரக்கூடிய பிஸ்னஸை வந்து பார்க்குற இடம் தான் போர்ட் டவுன்ஸ். மேனுஃபேக்சரிங் டவுன்ஸ்னால் இப்போ பொருட்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்குன்னே வந்து ஒரு இடம், ஒரு டவுன் இருக்கும். ஸோ அது மேனுஃபேக்சரிங் டவுன். ஸோ மெர்கன்டைல் டவுன்ஸ்னால் வியாபாரம் பண்ணக்கூடிய இடம். ஸோ சாக்ரட் சென்டர்ஸ், பில்கிரிமேஜ் டவுன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள்லையும் வந்து இந்த ட்ரேட் சென்டர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. தேர் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் மெர்ச்சன்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸஸ். அதாவது இந்த மாதிரியான ட்ரேட் சென்டர்ஸ் தான் உருவாக்கப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெர்ச்சன்ட் கம்யூனிட்டியை வந்து
அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அவங்க வந்து ஃப்ளொரிஷ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து அவங்களுடைய இதை முன்னேற்றம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. த ஃபாலோயிங் வேர் த லீடிங் ட்ரேட் சென்டர்ஸ் இந்த ஏன்ஷியன்ட் இந்தியா. அந்த காலத்தில் நம்ம இந்தியாவில் இருந்த ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டலிபுத்ரா. Okay, known as Patna today, it was not only a commercial town but also a major center for export of stones. இந்த பாட்டலிபுத்ராவை தான் நம்ம இப்போ என்னன்னு சொல்கிறோம், பாட்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு கமர்ஷியல் டவுன் மட்டும் கிடையாது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சென்டர் எதுக்காக அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ், அதாவது நிறைய நவரத்னங்கள், கற்கள், அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ட்ரேட் சென்டராக வந்து அந்த பாட்டலிபுத்ரா வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேஷ்வார். It was an important exporting center for wool and for the import of horses. It had a huge share in commercial transactions between India, China and Rome in the 1st century AD. ஸோ பேஷவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏற்றுமதி பண்ண விஷயம் என்னென்னா wool. ஓகேவா, அந்த கம்பளி இருக்குது இல்லையா, அந்த wool அதை வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் ஆஃப் ஹார்சஸ், வெளிநாடுகளிலிருந்து ஹார்சஸை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இறக்குமதி பண்ணாங்க. ஓகேவா, உள்ளே வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாங்க, வெளிநாட்டிலிருந்து ஹார்சஸை இறக்குமதி பண்ணாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே வந்து கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் யார் கூடலாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சைனா, ரோம், இவங்களுக்குள்ள வந்து நிறைய இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அந்த பேஷவாரில் அந்த ட்ரேட் சென்டரில் நடந்துச்சு. அடுத்தது டாக்ஸிலா. இட் சர்வ்ட் ஆஸ் எ மேஜர் சென்டர் ஆன் த இம்பார்ட்டன்ட் லேண்ட் ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. ஸோ டாக்ஸிலா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜர் சென்டர், முக்கியமான ஒரு ட்ரேட் சென்டராக வந்து கருதப்பட்டது. எந்த வழியாக, லேண்ட் ரூட், தரை வழியாக அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க பிட்வீன் இந்தியா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. இந்தியாவுக்கும் மத்திய ஆசியாவுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ட்ரேட் சென்டராக இருக்குது. இட் வாஸ் ஆல்சோ எ சிட்டி ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ அது மட்டும் கிடையாது, அது எதுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக பேங்க்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ் அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முக்கியமாக அமைஞ்சிருந்தது. த சிட்டி ஆக்குபைட் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் ஆஸ் அ புத்திஸ்ட் சென்டர் ஆஃப் லேர்னிங். ஸோ புத்திசம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக வந்து அந்த இடம் இருந்துச்சு. த ஃபேமஸ் டாக்ஸிலா யூனிவர்சிட்டி ஃப்ளோரிஷ்ட் ஹியர். டாக்ஸிலா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, அது இங்கே தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்திரபிரஸ்தா. It was the commercial junction on the Royal Road where most routes leading to the east, west, south and north coveraged. ஸோ இந்திரபிரஸ்தா அப்படின்ற இடத்துல வந்து அது ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த ட்ரேட் சென்டர் வந்து ஒரு ஜங்ஷன், அதாவது 4 திசையிலிருந்தும் வரக்கூடிய பிஸ்னஸ் வந்து நடக்கக்கூடிய ஒரு இடமா வந்து அந்த இந்திரபிரதேச, அதாவது நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் 4 திசைகளில் இருந்தும் ஒன்றா இணைஞ்சு ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் சென்டராக வந்து இந்திரபிரஸ்தா வந்து இருந்தது. அடுத்தது மதுரா. It was an emporium of trade and people were subsisted on commerce. Many routes from South India touched Madura and Broch. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் அன் எம்போரியம் ஆஃப் ட்ரேட். ஸோ ட்ரேடில் வந்து வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருந்துச்சு. அண்ட் பீப்புள் ஹியர் சப்சிஸ்டட் ஆன் காமர்ஸ், வணிகத்துக்காகவே அந்த இடத்துக்கு வந்து வர ஆரம்பித்தாங்க. மெனி ரூட்ஸ் ஃப்ரம் சவுத் இந்தியா டச்ட் மதுரா அண்ட் ப்ரோச். ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய நிறைய ரூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மதுராவையும் இந்த ப்ரோச் அப்படின்ற இடத்தையும் டச் பண்ணிட்டு தான் போகும். ஓகேவா. அடுத்தது வாரணாசி. இட் வாஸ் வெல் பிளேஸ்ட் ஆஸ் இட் லே போத் ஆன் த கேஞ்சட்டிக் ரூட் அண்ட் ஆன் த ஹைவே தட் லிங்க்டு நார்த் வித் த ஈஸ்ட். ஸோ இது இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சட்டிக் ரூட். கேஞ்சட்டிக்னா என்ன, இந்த கங்கா நதி இருக்க அந்த ரூட் அண்ட் ஹைவேவும் நார்த் சைடில் இருக்கிற ஹைவேவும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த வாரணாசி ட்ரேட் சென்டர் இருக்குது. இட் grew as a major center of textile industry and become famous for beautiful gold, silk cloth and sandalwood workmanship. It had links with Taxila and Barch. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரேட் சென்டராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. டெக்ஸ்டைல்னா என்ன, துணிமணிகள், அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இது ரொம்ப
ஃபேமஸான ஒரு ட்ரேட் சென்டராக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு, கோல்டு சில்க் கிளாத், அந்த கிளாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ட்ரேட் சென்டர். அண்ட் சாண்டல்வுட் ஒர்க்மேன்ஷிப், சாண்டல்வுட்னா இந்த சந்தன கட்டையில் உருவாக்கப்படுகின்ற கைவினை பொருட்கள், இதெல்லாம் வந்து வாரணாசியில் வந்து இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டரில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதே போல் அதுக்கு வேறு எந்த ட்ரேட் சென்டரோட லிங்க் இருந்ததுன்னா டாக்ஸிலா மற்றும் பார்ச் அப்படின்ற இடங்களோட லிங்க் இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதிலா. The traders of Mithila crossed the seas by boats through the Bay of Bengal to the South China Sea and traded at ports on the island of Java, Sumatra and Borneo. Mithila established trading colonies in South China, especially in Annan. அதாவது மிதிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து போட் வழியாக, கடல் வழியாக வந்து பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து எந்தெந்த வழியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலிருந்து, வங்காள விரிகுடாலிருந்து சவுத் சைனா கடற்கரைக்கு போகும். அண்டு ட்ரேடட் அட் போர்ட்ஸ் ஆன் த ஐலாண்ட், அங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட் வந்து ஐலாண்ட்ஸில் நிறைய தீவுகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணாங்க, துறைமுகங்கள் அமைச்சு அங்கே ட்ரேட் சென்டர்ஸ் அமைச்சாங்க. ஜாவா, சுமத்ரா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவுகள், அந்த இடத்துல வந்து ட்ரேட் சென்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ மிதிலா எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் காலனிஸ் இன் சவுத் சைனா. சவுத் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடிங் காலனிஸ் வந்து உருவாக்கப்பட்டது, எஸ்பெஷலி இன் அன்னன் அப்படின்ற இடத்துல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்தது உஜ்ஜயின். அகாத்தே, கார்னெலியன், மஸ்லின் அண்ட் மேலோ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணி வகைகள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் உஜ்ஜயின் டு டிஃப்ரெண்ட் சென்டர்ஸ். ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஏற்றுமதி பண்ணோம். பல ட்ரேடிங் சென்டர்ஸ்க்கு உஜ்ஜயின்லேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இட் ஆல்சோ ஹேட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் த்ரூ த லேண்ட் ரூட் வித் டாக்ஸிலா அண்ட் பேஷாவார். அது மட்டும் கிடையாது, ட்ரேட் ரிலேஷன்ஸ் தரை வழியாகவும் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டாக்ஸிலா அண்ட் பேஷாவார் லேண்ட் ரூட் வழியாக வந்து அவங்க நிறைய வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ணாங்க. அடுத்தது சூரத். சூரத்னாலே நமக்கு தெரியும், நிறைய இந்த ஜரிகை ஒர்க் இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாம் விற்கக்கூடிய ரொம்ப ஃபெமிலியரான இடம் வந்து சூரத். ஸோ இட் வாஸ் த எம்போரியம் ஆஃப் வெஸ்டர்ன் ட்ரேட் டியூரிங் த முகல் பீரியட். முகலாயர்கள் இருந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சு. டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் சூரத் வேர் ஃபேமஸ் ஃபார் த கோல்டன் பார்டர்ஸ், ஜரி ஒர்க், ஜரிகை ஒர்க் எல்லாம் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸில், ஓகேவா, அதுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது சூரத், டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் சூரத். ஸோ இட் இஸ் noteworthy that Surat hundi was honored in far off markets of Egypt and Iran. hundi பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, பணத்துக்கு பதிலாக அந்த ஹுண்டின்ற அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சூரத் ஹுண்டி வந்து எங்கே வரைக்கும் வந்து அதனுடைய வேல்யூ இருந்தது, மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், எகிப்து இருக்கு இல்லையா, அண்ட் ஈரான், இந்த நாடுகளில் வந்து அந்த ஹுண்டிக்கு வந்து அவ்வளோ வேல்யூ வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது காஞ்சி. காஞ்சின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், டுடே known as காஞ்சிபுரம். It was here that the Chinese used to come in foreign ships to purchase pearls, glass and rare stones, and in return they sold gold and silk. ஸோ இந்த காஞ்சிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்தவங்க யாருன்னா சைனீஸ். ஸோ அவங்க வந்து இந்த கடல் வழியாக ஷிப் மூலமாக வந்து என்னென்னலாம் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து, அதே போல் கிளாஸ் அண்டு ரேர் ஸ்டோன்ஸ், ரொம்ப அரிய வகையான கற்கள் எல்லாம் வந்து அவங்க இங்கேருந்து வாங்கினாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன இங்கே விற்றுட்டு போனாங்க அப்படின்னா தங்கமும் பட்டு, ஓகேவா, கோல்ட் அண்ட் சில்க், இது ரெண்டுமே வந்து அங்கே விற்றுட்டு போனாங்க. அடுத்தது மதுரா. இட் வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த பாண்டியாஸ் ஹூ கண்ட்ரோல்டு த பேர்ல் ஃபிஷரிஸ் ஆஃப் த கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ மதுரா அப்படின்றது வந்து எதோட கேபிட்டல், பாண்டியர்களுடைய அது கேபிட்டலாக இருந்துச்சு. அதே போல் அங்கே வந்து ரொம்ப அவங்களுடைய கையகப்படுத்தினது எந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ல் ஃபிஷரிஸ், இந்த பவளம், முத்து பவளம்லாம் இல்லை, அதில் வந்து ரொம்ப வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. இட் அட்ராக்டட் ஃபாரின் மர்ச்சன்ட்ஸ், பர்டிகுலர்லி ரோமன்ஸ், ஃபார் கேரியிங் அவுட் ஓவர்சீஸ் ட்ரேடு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் வியாபாரிகளை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு இந்த பேர்ல் ஃபிஷரிஸ். அதாவது என்னது, கடல் முத்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் வியாபாரிகள் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, பர்டிகுலராக யாருன்னா ரொமானியர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஓவர்சீஸ் மூலியமாக கடல் வழியாக அவங்களோட ட்ரேட் பண்ணாங்க.
ஓகே, அடுத்தது பிராச். இட் வாஸ் த கிரேட்டஸ்ட் சீட் ஆஃப் காமர்ஸ் இன் வெஸ்டர்ன் இந்தியா. அதாவது வெஸ்டர்ன் இந்தியா அப்படின்னா மேற்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிராச்ன்றது வந்து ரொம்ப வணிக ரீதியாக வந்து ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு இடம். இட் வாஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் நர்மதா அண்ட் வாஸ் லிங்க்டு வித் ஆல் இம்பார்ட்டன்ட் மார்ட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு, இந்த பிராச் அப்படின்ற இது சென்டர் வந்து எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் நர்மதா நதி இருக்குது இல்லையா, அதனுடைய கரையில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா தரை வழியாக வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டுங்களும் வந்துட்டு இங்கே ரீச் பண்ணக்கூடிய அளவில் அந்த ரோட்வேஸில் அந்த மார்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காவேரிப்பட்டா. காவேரிப்பட்டானா காவேரிப்பட்டினம், also known as Kavaripatnam. It was scientific in its construction as a city and provided loading, unloading and strong facilities of merchandise. ஸோ காவேரிப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸஸ் வந்து அங்கே ஆரம்பிச்சது. ஃபாரின் ட்ரேடர்ஸ் ஹேட் தர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் திஸ் சிட்டி. ஸோ ஃபாரினில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது அதை வந்து ஒரு தலைமை இடமாக அந்த சிட்டியில் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. இட் வாஸ் எ கன்வீனியன்ட் பிளேஸ் ஃபார் ட்ரேட் வித் மலேசியா, இந்தோனேஷியா, சைனா அண்ட் த ஃபார் ஈஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியன்ட் பிளேஸாக வந்து இருந்துச்சு. யாரோட அப்படின்னா மலேசியாவோடையும், இந்தோனேஷியா, சைனா அண்டு ஃபார் ஈஸ்ட் இருக்க கண்ட்ரீஸோடையும் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. இட் வாஸ் அ சென்டர் ஆஃப் ட்ரேட் ஃபார் பர்ஃப்யூம்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், சென்ட்ஸ், wool, சில்க், காட்டன், காரல்ஸ், pearls, கோல்டு அண்ட் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் ஷிப் பில்டிங். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சென்டர், ஒரு மத்திய இடமாக வந்து இந்த ஒரு ட்ரேட் சென்டர் எது அப்படின்னா காவேரிப்பட்டினம். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்ராலிப்தி. ஓகேவா. இட் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் போர்ட்ஸ் கனெக்டட் போத் பை சி அண்ட் லேண்ட் வித் த வெஸ்ட் அண்ட் த ஃபார் ஈஸ்ட். இட் வாஸ் லிங்க்டு பை ரோட் ஆன் பனாரஸ் அண்ட் டாக்ஸிலா. இந்த ட்ரேட் சென்டர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் போர்ட்ஸ் கனெக்டட் போத் பை சி, அதாவது கடல் வழியாக நிறைய துறைமுகங்களை வந்து இணைக்கக்கூடிய ஒரு சென்டராக வந்து இது இருந்துச்சு. அதே போல் வந்து தரை வழியாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட் அண்டு ஃபார் ஈஸ்ட் அங்கேயும் அந்த வழியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் இந்த ட்ரேட் சென்டரை அடையிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லிங்க்டு பை ரோடு வழியாகன்னு பார்த்தீங்கன்னா பனாரஸ் அண்ட் டாக்ஸிலா, இந்த ரெண்டு இதுவுமே வந்து தாம்ராலப்திக்கு வந்து ஒரு ட்ரேட் சென்டராக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ட்ரேட் சென்டர்ஸ் நம்ம இந்தியாவில் இருந்த மேஜரான ட்ரேட் சென்டர்ஸ். ஓகேவா, புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் இதில் மேஜர் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். ஸோ நிறைய ஏற்றுமதி இறக்குமதிகள் நிறைய நடந்த இடங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்போர்ட்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் என்னென்ன பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், அடுத்த நாட்டுக்கு நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா ஸ்பைசஸ், வீட், சுகர், இண்டிகோ, ஓபியம், செசாம் ஆயில், காட்டன், பேரட், லைவ் அனிமல்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ், ஹைட்ஸ், ஸ்கின், ஃபர்ஸ், ஹார்ன்ஸ், டார்டாய்ஸ் ஷெல்ஸ், pearls, sapphires, quartz, crystal, lapis lazuli, granites, turquoise and copper. இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம், நம்ம நாட்டிலேருந்து மற்றவங்களுக்கு நாம் வந்து ஏற்றுமதி பண்ணோம். இம்போர்ட் என்னென்னலாம் நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ஸ் இன்க்ளூட் ஹார்சஸ், அனிமல் ப்ராடக்ட்ஸ், சைனீஸ் சில்க், ஃப்ளாக்ஸ் அண்ட் லினன், வைன், கோல்டு, சில்வர், டின், காப்பர், லெட், ரூபீஸ், காரல், கிளாஸ், ஆம்பர், இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம், வெளிநாடுகளிலிருந்து நம்ம இறக்குமதி செஞ்சோம். எப்படி வந்து நம்ம ட்ரேட் கம்யூனிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் ஆச்சு, அதே போல் மெர்ச்சன்ட்ஸ் வந்து எப்படி தனக்குன்னு ஒரு கம்யூனிட்டிஸை உருவாக்கிட்டாங்க. அதே போல் மேஜர் ட்ரேட் சென்டர்ஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா, பழைய இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் என்னென்ன முக்கியமான ட்ரேட் சென்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு, கடல் வழியாக தரை வழியாக என்னென்னலாம் பிஸ்னஸ் பண்ணாங்க, அதே போல் என்னென்ன மேஜர் பொருட்கள் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.